வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 23ஆம் நாள் இயேசுவின் திரு இருதய வணக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் பொறுமைக்கு மாதிரிகை. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் அளவிட முடியாத அன்பு, கருணை மற்றும் பொறுமை ஆகியவற்றின் தன்மையாக விளங்குகின்றது. இயேசு கிறிஸ்து சிறு வயது முதல் அவர் தனது பொது போதனையை தொடங்கும் வரையிலான காலங்களிலும், கடுமையான வேதனைகளிலும், சிலுவை சாவிலும் கூட அவர் தன் இதயத்தை எப்பொழுதும் அமைதியான பொறுமையுடனே வைத்துக் கொண்டார். அவர் மேற்கொண்ட 3 முக்கியமான பொறுமை பண்புகளை காணலாம். ஒன்றாவது, மௌனத்தில் பொறுமை. தீவிரமான துன்பங்களையும் அவமானங்களையும் அவர் மௌனமாய் தாங்கினார். இரண்டாவது, கருணை நிறைந்த காத்திருப்பு. பாவிகளை மீட்டு வர எண்ணி அருள் கருணையுடன் நீடித்து காத்திருக்கும் பண்பை மேற்கொண்டார். மூன்றாவது, அன்பான சகிப்புத்தன்மை. பிறர் தம்மை பகைவராக நடத்தினாலும் கூட தனக்குள்ள அன்பையும் மன்னிப்பையும் இழக்காமே. சிறு வயது முதல் இயேசு கிறிஸ்து அமைதியாகவும் பொறுமையாகவும் வாழ்ந்தார். தந்தையின் தொழிலில் உதவிய நேரத்திலும் கடவுளின் திட்டத்தில் உறுதியோடு நம்பிக்கை வைத்து அவர் ஒவ்வொரு நாளையும் பொறுமையுடனும் தன்னார்வத்துடனும் கடந்து வந்தார். எளிய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் அன்பு மிகுந்த மனப்பூர்வத்துடனும் தெய்வீக துணிவுடனும் தன்னை அர்ப்பணித்தார். இவ்வாறு இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். பொது போதனையின் எல்லா தருணங்களிலும் இயேசு தன் இருதயத்தில் நிரம்பிய கருணையை வெளிப்படுத்தினார். நோயாளிகளை குணப்படுத்தி, பாவிகளை கவனித்து, குழந்தைகளை அணைத்து ஆசீர்வதித்தார். அனைவரிடமும் அவர் நீடித்த பொறுமையுடன் நடந்தார். குற்றவாளியோ அல்லது எதிரியோ அவரை குற்றம் சாட்டினாலும் கூட இயேசு அவர்களை மன்னித்து அருளினார். சீடர்கள் குழப்பமடைந்த போதும் இயேசு அவர்களை பொறுமையுடனே அணுகினார். துன்பம் மற்றும் சிலுவை என்ற இரு சமயங்களிலும் இயேசு தனது திரு இருதயத்தில் அளவில்லா பொறுமையை தாங்கி அருளுடன் நடந்தார். கடுமையான சிறைப்படை தாக்கங்களிலும் அவமானங்களால் உயிர் சுருங்கும் வலியிலும் கூட இயேசு ஒவ்வொரு தருணத்தையும் அமைதியுடனும் ஆழ்ந்த பொறுமையுடனும் தாங்கினார். அவர் எதிரிகளை எதிர்த்து சபிக்கவில்லை. மாறாக திரு இருதயத்தின் கருணை வழியே தம்மை இழிவுபடுத்தியவர்களுக்கே மன்னிப்பு வேண்டினார். சிலுவையின் உச்சியில் வலியின் உச்ச நிலையில் இருந்த போதும் கூட அவர் உலகிற்கு மன்னிப்பின் அருளையும் மீட்பின் பெருமையையும் வெளிப்படுத்தினார். அவ்வாறு இயேசுவின் திரு இருதயம் நீடித்த சகிப்பு தன்மையுடனும் வரம்பில்லாத அருட்கருணையுடனும் பொலிவு பெற்ற புனித இதயமாக விளங்குகிறது. இயேசு எந்த பாவியையும் மறப்பதில்லை. அவர் கருணையோடும் அன்போடும் திரும்பி வர நமக்காக பொறுமையாய் காத்திருக்கிறார். ஒரு பாவி மனம் மாறி வரும்போது அவர் திரு இருதயம் மகிழ்ச்சியோடு ஒளிருகிறது. மீண்டும் நிறைவாய் உள்ள அன்புடன் அவரை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி பொறுமையோடு காத்திருக்கும் இருதயம்தான் இயேசுவின் திரு இருதயம். நாம் நம் வாழ்க்கையில் இயேசுவை போல பொறுமையுடன் இருக்க வேண்டுமென்றால், ஒன்றாவது, நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை என்பது சொந்த விருப்பங்களை தற்காலிகமாக தள்ளி போட்டு மற்றவரின் நலத்திற்காக வாழ்தல். இயேசு தம் இன்ப துன்பங்களை விட்டுவிட்டு நம்முடைய மீட்பிற்காக சிலுவையை சுமந்ததை நினைவில் கொள்வோம். இரண்டாவது, ஒவ்வொரு தாமதத்தையும் கடவுளின் திட்டமாக பார்க்கும் நம்பிக்கை.
நமக்கு பிடிக்காத ஒரு நேரம், ஒரு நிலை, ஒரு பதில், அனைத்தும் கடவுள் ஏற்பாடு செய்த நேரங்களில் நிகழ்வதாக நம்பிக்கை வைத்தால் அதே நம்பிக்கை நமக்குள் பொறுமையை வளர்க்கும். மூன்றாவது, மனிதர்களிடம் இருந்து பதில்களை எதிர்பார்ப்பதை விட இறைவனின் பதில்களுக்காக காத்திருக்க வேண்டும். நம் கணவரிடம், மனைவியிடம், பிள்ளைகளிடம், உறவினரிடம், நண்பர்களிடம் நாம் உடனடி மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் மாற்றம் என்பது உடனே நிகழாது. இயேசு 3 ஆண்டுகள் பணி செய்தும் சிலர் மனம் மாறவில்லை என்பதை நினைவில் வைக்க வேண்டும். நான்காவது, தவறு செய்தவர்களை உடனே நீதியின் பக்கம் திருப்பாமல் மன்னிப்பு வழியில் நகர்த்த வேண்டும். யாராவது நமக்கு தீங்கு செய்தால், நம் நண்பர்கள் நம்மை கைவிட்டு விட்டால் உடனே அவர்களுக்கு பதிலடி கொடுக்காமல் அன்போடு எதிர்நோக்கி, இறைவா, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியவில்லை, அவர்களை மன்னியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். ஐந்தாவது, சுய கட்டுப்பாடு, ஜெபம், தியானம் பொறுமையை வளர்க்கும் அடித்தளங்கள். ஜெபம் இல்லாமல் பொறுமை வளராது. தியானத்தில் அமர்ந்து இன்றைய தினத்தில் நான் எங்கு பொறுமையை இழந்தேன் என்று சிந்திக்க வேண்டும். பொறுமை என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி, அது நாள்தோறும் கற்க வேண்டியது. ஆறாவது, எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நாம் வெறுப்பான நிலைமைகளில் இருந்தாலும் அவர் நம்மை கவனித்து, என் மகள், என் மகன் இந்த வேளையில் எப்படி பதிலளிக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருப்பார். அந்த நினைவு நம்மை பொறுமை மிகுந்தவர்களாக மாற்றும். ஏழாவது, இறை அருளின் ஒரு வகை என்பது எதையும் தாங்கும், எதையும் ஏற்கும் மனது வேண்டும். நாளை கிடைக்க வேண்டிய வெற்றியை இன்று நம்மால் கொண்டு வந்துவிட முடியாது என்பது போல் கடவுளின் நேரம் நம்மை பிழையின்றி வழி நடத்தும். ஆகவே பொறுமை என்பது அசராத நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். இந்த பண்பைதான் விவிலிய வார்த்தைகளும் உரைக்கின்றன. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளில், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள், எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த இறை வார்த்தை நம்மை சேர்ந்தவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவரே நமக்கு வழிகாட்டுகிறார். இறைவனின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதற்கேற்ப அவருடைய இயல்புகளையும் நம் வாழ்விலும் நாம் பிரதிபலிக்க வேண்டும். குடும்பத்தில் பொறுமை என்பது அன்பை செயலால் காட்டும் வழியில் உள்ளது. மெதுவாய் பேசும் குரலில் உள்ளது. சில சமயங்களில் மௌனமாக இருக்கின்ற துணிச்சலிலும் உள்ளது. மற்றவர் முழுமையாகவே மாறி விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்களை அப்படியே ஏற்கும் உள்ளத்தின் விஸ்தாரத்தில் பொறுமை உள்ளது. இயேசு எப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் பொறுத்து மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறாரோ, அதை போல நாமும் நம் குடும்ப உறவுகளில் பிழைகளை காட்டாமல் மன்னிப்பை முதலில் எடுத்து சொல்வோமாக. பொறுமை என்பது சோர்வல்ல, அது ஆவியின் வல்லமை. நாம் சவால்களுடன் நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கும் போதிலும் நம்முடைய பதில்கள் அமைதியாக இருக்கும்போது நம் உள்ளத்தில் இயேசுவின் திரு இருதயம் வாழ்கிறது என்பதை காட்டுகிறது. இயேசுவை போல பொறுமையுடன் வாழ தினமும் ஜெபம் செய்க. மற்றவர்களுக்கு நேரம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையின்
ஒவ்வொரு தாமதத்தையும் அருள் வாய்ந்ததாக நம்புங்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் இயேசுவின் திரு இருதயம் உங்களை அமைதியின் பாதையிலும் பொறுமையின் உன்னத நிலையிலும் அழைத்துச் செல்லும். ஜெபம். கருணை மிகு இயேசுவே, உமது திரு இருதயத்தில் ஒளிரும் அன்பும் கருணையும் அதன் ஆழத்தில் பரந்த பொறுமையும் எங்கள் வாழ்வின் வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். இந்த உலகின் மாறும் நிழல்களில் அல்ல, உமது நித்திய அருளில் மட்டுமே நாங்கள் நிலைத்து நிற்க விரும்புகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கும் பதில்கள் தாமதிக்கும் போது கூட அந்த ஒவ்வொரு காத்திருப்பிலும் உமது திரு இருதயத்திலிருந்து வரும் அமைதியால் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை நோக்கி எமது உள்ளங்களை திருப்பி உண்மை நிறைந்த பொறுமை நிரம்பிய வாழ்வுக்கு வழிகாட்டும் கிருபை தாரும். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத எண்ணங்களையும் மனதுக்குள்ளே எழும் ஆசைகளையும் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். தனிமையிலும் குழப்பத்திலும் நாங்கள் துடிக்கும் போது உமது திரு இருதயத்தில் இருந்து ஒரு நிமிட ஆறுதல் தாரும். நாங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தேடி ஓடும் நேரங்களில் நீர் எங்களை தொடுகிற பொறுமையை நாங்கள் உணரட்டும். குடும்ப வாழ்க்கையில் அன்பும் மரியாதையும் குன்றாத உறவுகளாக ஒட்டி இருக்க உமது திரு இருதயத்தில் வேரூன்றிய உறவுகள் கட்டாயமாக வளர வேண்டும். மாறாதவர்களை மாற்றும் பொறுமை, புரிந்து கொள்ளாதவர்களை அணைக்கும் பரிவு, இவை எங்கள் வீடுகளின் மூலைக்கல்லாக இருக்க வேண்டுகிறோம். குழந்தைகள், அவர்களின் கல்வி, நடத்தை, உடல் நலம், எதிர்காலம், இவை அனைத்திலும் உமது திரு இருதயத்தின் ஆசீர்வாதம் பொழியட்டும். சில நேரங்களில் அவர்களிடம் பொறுமை இழக்கும் போதும் அவர்களை ஏற்கும் ஆவியையும் அருளையும் தந்தருளும். முதியவர்கள், அவர்களின் உடல் பலவீனத்திலும் மனக்களிப்பிலும் நீர் ஆறுதலாயிருக்க வேண்டும். அவர்களை நோயின்றி வாழ வைக்கும் நீடிய பொறுமையும் அருளும் எங்கள் குடும்பத்தில் நிரம்பட்டும். குழந்தை வரம் இதயபூர்வமாக நீண்ட நாட்கள் காத்திருக்கும் தம்பதிகளுக்கே நீர் மாறாத நம்பிக்கையோடு கிருபையை அருள வேண்டும். அந்த காத்திருப்பும் உம்மீது வைத்துள்ள நம்பிக்கையும் விரைவில் நிறைவேறட்டும். வேலை வாய்ப்பு, பணி நிம்மதி, நிரந்தர வேலை, இந்த எல்லாவற்றிலும் நீர் காத்திருக்கும் அருளின் விளக்கமாக ஒரு பதிலை தர வேண்டும். மன அழுத்தத்தில் சோர்வடையும் பணியாளர்களுக்கும் பொறுமை இழக்காத தன்மையை நீர் வளர்க்க வேண்டும். திருமண தடைகள், தாமதங்கள், கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கும் நெஞ்சங்களுக்கு அருளின் ஒளியை நீர் இன்று வெளிப்படுத்த வேண்டும். தடைகளை அகற்றி அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்வை அவர்களுக்கு தந்தருளும். நோயாளிகள் தங்கள் உடல் வேதனையை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு உம்மை நோக்கி கண்ணீரில் வாழும் அவர்களுக்கு உம் திரு இருதயத்தின் ஆறுதலும் குணமளிக்கும் அருளும் கிடைக்கட்டும். ஜபங்களிலும் தளராத நம்பிக்கையுடன் காத்திருக்கும் அந்த உள்ளங்களுக்கு முழுமையான குணமும் அமைதியும் உண்டாகட்டும். தீய சக்திகள், சூனியம், பயங்கள், இவை எங்களை குழப்பும் தருணங்களில் நாங்கள் பயப்படாமல் உமது திரு இருதயத்தின் ஒளியில் உறுதி பெற வேண்டுகிறோம். பொறுமையோடு ஜெபித்து நின்ற ஒவ்வொருவரும் வெற்றியும் விடுதலையும் காணட்டும். மறைந்த ஆன்மாக்கள், அவர்கள் கடந்து சென்ற பிழைகளை நீர் மன்னிக்கவும் பரிசுத்தத்திற்கு திரும்பும் அருளை நல்கவும் வேண்டுகிறோம். அவர்கள் உமது திரு இருதயத்தில் உளமாற தங்கும்படி கருணையோடு காத்திருப்பீர் என்ற நம்பிக்கையில் ஜெபிக்கின்றோம். எம் நாட்டு மக்கள் அமைதி, ஒற்றுமை, ஒளியில் நிலைத்திருக்க உமது திரு இருதயத்தின் ஆசீர்வாதம் அவர்களில் பரவட்டும். நீதி நிறைந்த தலைமையினால் எங்கள் நாடு அழகாய் வளர்ந்து எல்லோரும் நிம்மதியாக வாழ
உம்முடைய அருளை வேண்டுகிறோம். இன்றைய திரு இருதய வணக்க ஜெபத்தின் மூலமாக உம்முடைய பொறுமை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்ளட்டும். உமது திரு இருதயம் எங்கள் குடும்பத்தின் நடுவில் அமைதியாக தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3.
நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 5. திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 23ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் பொறுமைக்கு மாதிரிகை.
இயேசுவின் திரு இருதயத்துக்கு பிரியப்படும்படியாய் இன்று பொறுமை என்கிற புண்ணியத்தை விசேஷ விதமாய் கடைபிடிப்போமாக. இந்த புண்ணியமானது எவ்வளவு சம்பாவனைக்குரியதென்றும் நம்முடைய சுபாவத்துக்கு எவ்வளவு வருத்தமானதென்றும் அறிந்த இயேசு கிறிஸ்து நாதர் தமது வாழ்நாளில் தம்முடைய வார்த்தைகளினாலும் மாதிரிகையினாலும் அதை கடைபிடித்து நமக்கு தைரியம் வருவிக்க தம்மாலான முயற்சி செய்தார். தமது பாரமான சிலுவையை பொறுமையோடு சுமந்து அதின் மேல் நமக்காக மரித்து நமது பேரில் வைத்த அன்பை காண்பித்தார். திரு இருதயத்துக்கு புகழ்ச்சியாக சில வெளியரங்கமான பக்தி முயற்சிகளை அனுசரிப்பதினாலே அத்திரு இருதயத்தின் மேல் நாம் வெகு பற்றுதல் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று நினைக்கிறது பெரிய தவறு. ஜபம், ஞான வாசகம் முதலிய வெளி அனுசாரங்கள் எல்லாம் தன்னிலே உத்தமமானவை என்றாலும் திரு இருதயத்தின் மெய்யான பக்தி இவைகளாக மாட்டாது. நாம் மெய்யாகவே ஆண்டவருடைய சீடர்களும் அன்பர்களாக வேண்டுமானால் அவருடைய பரித்தியாகமும் பொறுமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு பற்றுதலோடு தேவ சித்தத்துக்கு அமைந்து நமக்கு வரும் துன்பங்களையும் சிலுவைகளையும் நித்திய சம்பாவனையை எண்ணி திவ்ய இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ள செய்கிறதே பொறுமை என்கிற புண்ணியம். அது சுவாபமாய் நமது இருதயத்தில் வளரும் தன்மை உள்ளதல்ல. அதற்கு விரோதமாய் நமது சுபாவத்துக்கு இந்த புண்ணியம் முற்றும் பிரியமில்லாதது. ஆனால் வெகு சம்பாவனையை விளைவிக்க கூடியது. இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க தாழ்ச்சி, பிறர் அன்பு, சுய ஒருத்தல் அவசியம். திவ்ய இயேசு சகலருக்கும் சில லேசான சிலுவைகளை அனுப்புகிறார். இந்த சிலுவைகள் ஏதென்றால் நமக்கு வரும் துன்பங்கள், சோதனைகள், வியாதிகள், சாவு முதலியவை. இச்சிலுவைகளை இயேசுவின் அன்புக்காக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து ஒப்பு கொடுப்போமேயாகில் பொறுமையை அனுசரிக்கிறோம். நமது சிலுவைகளையும் துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும்படி தைரியம் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் திவ்ய மாதிரிகையை போல் சக்தி உள்ளது மற்றெதுவும் இல்லை. நமது பலவீனத்தை ஏற்கனவே அறிந்த திவ்ய இரட்சகர் பாடுகளின் பாதையில் முன்னடைந்து நமக்கு வழி காண்பித்தார். தமது வெளியரங்க வாழ்வில் பரிசேயர்களுடைய பகையால் இடைவிடாத துன்பம் அனுபவித்தார். அவர்களுடைய நிந்தை அவதூறுகளை மாறாத பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த அன்போடு அவர்களோடு பழகினார். 3 வருட காலமாய் திவ்ய இயேசுவின் போதகங்களை கேட்டிருந்தும் இன்னும் தங்கள் அறியாமையால் மனித புகழ்ச்சியை தேடுவதில் கருத்தாயிருந்த தமது அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாயிருக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அவர்களுடைய குற்றம் குறைகளையும் பாராமல் அவர்களோடு மிகுந்த அன்போடு எப்போதும் பேசுகிறார். தமது திருப்பாடுகளின் போது இயேசு கிறிஸ்து நாதர் நிந்தை, அவமானங்களையும் வேதனைகளையும் சாவையும் மிகுந்த பொறுமையோடு அனுபவிக்கிறார். இந்த நேரத்தில் தம்மையும் தமது பாடுகளையும் மறந்து தமது விரோதிகளையும் நல்ல திருடனையும் அப்போஸ்தலர்களையும் தமது திருமாதாவையும் நினைத்து சகலருக்கும் அன்பை காண்பித்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தமக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிறார். இதோ நமது திவ்ய மாதிரிகையை பாருங்கள். நமது சோதனை நேரத்தில், துன்ப வேளையில் இயேசுவின் திரு இருதயத்தின் பக்கமாய் நமது இருதயத்தை உயர்த்த கடவோம். நாம் துன்பப்படுகிறதை கவனியாமல் திவ்ய இயேசு நமது அன்புக்காக எவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று கவனிக்க கடவோம். இந்த நினைவே நமது துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றும். திவ்ய இயேசுவின் உணர்ச்சியையும் மாதிரிகையையும் தங்களிடத்திலும் விளைவிக்க புனிதர்கள் தங்களால் ஆன பிரயாசைப்பட்டார்கள். வேதனையால் அமிழ்ந்தின புனித லித்வீன் அம்மாள் தேவ சித்தத்துக்கு சந்தோஷமாய் அமைந்து, என் இயேசுவே, நீர் எனக்காக அனுபவித்த துன்பங்களுக்கு முன்பாக நான் அனுபவிக்கிறது வெகு குறைவு என்று சொல்லிக் கொண்டு வருவாள். புனித
ஜர்ஜ்ரூத் அம்மாள் ஆண்டவரை நோக்கி அவருடைய திரு இருதயத்துக்கு பிரியப்பட தான் செய்யக்கூடியது எது என்று கேட்கையில், திவ்ய இயேசு, மகளே, நாம் உமக்கு அனுப்புகிற வேதனைகளை அமைந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறதை விட நமக்கு அதிக பிரியமானது ஒன்றுமில்லை என்று திருவுளம் பற்றினார். ஓர் புண்ணியவானை நோக்கி ஓர் நாள் நமது ஆண்டவர், நமது இருதயத்துக்கு பிரியமானவர்களுக்கு நாம் 3 விதமான உதவி புரிகிறோம். அதாவது பாவத்தை விலக்குதல், நற்கிரிகைகளை செய்தல், நமக்காக வேதனைப்படுதல். இம்மூன்றில் கடைசியானது மற்ற 2லும் அதிமேலானது என்றார். இயேசுவின் அன்புக்காக மிகவும் வேதனை அனுபவித்த புனித தெரசம்மாள் தன் மரணத்துக்கு பின் ஓர் சகோதரிக்கு தன்னை காண்பித்து, நான் மோட்சத்தில் அனுபவிக்கிற பெரிய பாக்கியத்துக்கு காரணம் நான் செய்த நற்செயல்கள் மாத்திரமல்ல, ஆனால் நமது ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் அமைந்த மனதோடும் சந்தோஷத்தோடும் நான் ஏற்றுக்கொண்ட சிலுவைகளே அம்மாத்திரம் பாக்கியத்துக்கு விசேஷ காரணம் என்றாள். புனிதர்கள் இவ்வுலகில் சிலுவையின் நடுவில் சர்வேஸ்வரனை அன்பு செய்கிறார்கள். மறுமையில் பாக்கியத்தின் நடுவில் அவரை அன்பு செய்கிறார்கள். மிகுந்த அவமானம் நிறைந்து தூற்றப்பட்ட ஓர் நல்ல கிறிஸ்தவன் ஆண்டவரை நோக்கி முறைப்படும் போது அவனுடைய மாசற்ற தனத்தை அறிந்த திவ்ய இயேசு அவனை பார்த்து, மகனே, நீ மாசற்றவன் என்று சொல்லுகிறாய், சரி. ஆனால் நாம் என்ன செய்தோம்? நம்மை ஏன் குற்றம் சாட்ட வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த நல்ல கிறிஸ்தவனுடைய ஆத்துமம் ஆறுதலும் தைரியமும் அடைந்தது. இயேசு சபை துறவி ஒருவர் தன் கடைசி வேளையில் பகலாய் வெகு வாதைப்பட்டார். சகோதரரே, வியாதியின் நிமித்தம் பகல் தூக்கமின்றி வெகு வருத்தப்படுகிறாரே என்று பிறர் அவரை கேட்கையில், துறவி, இல்லை, வேதனைப்பட்ட நமது ஆண்டவர் இப்போது மோட்சத்தில் மட்டில்லா பாக்கியம் அனுபவிக்கிறார். இதை நினைக்க நினைக்க எனக்கு வெகு ஆறுதலாயிருக்கிறதோடு கூட என் இருதயத்தை நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புகிறது என்றார். வரலாறு. இயேசு சபை குருவான செப்பாரி குருவானவர் ஒரு பெரிய கலாசாலைக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட போது இந்த பொறுப்பான உத்தியோக நிமித்தம் வெகுவாய் அஞ்சி மனம் தத்தளிப்பாயிருக்கும் நேரத்தில் தாம் புண்ணிய வழியில் நடத்தி வந்த பாவி மதலேன் அம்மாளிடம் அதை அறிவித்து தேவ சித்தம் ஏதென்று தெரிவிக்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள கேட்டார். புனிதரை நோக்கி, திவ்ய இயேசு தமது சிலுவையை தாமே ஏற்றுக்கொண்டது போல் நீரும் இந்த உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம். திவ்ய இரட்சகர் சிலுவையின் மேல் எவ்வளவு அமைந்த மனதோடு இருந்தாரோ அப்படியே நீரும் இருக்க வேண்டும். பாடுபடுதல், தமது பிதாவை அன்பு செய்து மகிமைப்படுத்துதல் ஆகிய இவைகளை மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில் தேடினது போல் நீரும் அவைகளை மாத்திரமே தேட வேண்டும் என்றாள். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் ஆண்டவருடையவும் புனிதர்களுடையவும் மாதிரிகையையும் உணர்ச்சியையும் பின்பற்ற பிரயாசைப்படுவார்கள். புனிதர்கள் நம்மை விட நல்ல சுபாவத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு பொறுமை என்னும் புண்ணியம் மிக எளிதாயிருக்கிறதென்றும் நினைக்க கூடாது. நம்மை போலவே புனிதர்களும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பொறுமை முதலிய மற்ற புண்ணியங்களை கடைபிடிக்க மிக அக்கறையும் சுய ஒருத்தலும் அவசரமாயிருந்தது. தங்களுக்கு வரும் வேதனைகள் சோதனைகளை அனுபவித்து பிறருடைய குற்றங்குறைகளை சகிக்க தங்கள் ஆசாபாசங்களை அடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களுடைய உயிருள்ள விசுவாசமும் தேவ அன்பும் தங்களை ஜெயிக்கவும் தங்களுடைய துன்பங்களை பொறுமையோடு அனுபவிக்கவும் உதவியாயிருந்தன. ஆதலால் இனிமேலாக நாமும் திவ்ய இயேசுவை போல்
நமது சிலுவைகளை அமைந்த மனதோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்வோமாக. திரு இருதயத்தின் கருத்துகளோடு நமது கருத்தையும் ஒன்றித்து தேவ ஸ்தோத்திரத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்முடைய ஆத்தும மீட்புக்காகவும் நமது சிலுவைகளையும் அவைகளால் நமக்கு வரும் பலன்களையும் ஒப்பு கொடுப்போமாக. புனித மார்க்ரீட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம்: என் சரீரமானது எவ்வளவுக்கு வேதனைப்படுகிறதோ அவ்வளவுக்கு வேதனைப்படுகிற என் இயேசுவோடு ஒன்றித்து சந்தோஷம் அடைகிறது. சிலுவையில் மரித்த என் இயேசுவின் உத்தம சாயலாக வேண்டும் என்கிற ஆசையே ஒழிய வேறு ஆசை எனக்கு இல்லை. மனவல்லிய ஜெபம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம்மை நான் அதிகமாய் சிநேகிக்க அனுக்கிரகம் செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும், எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும், தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும், சாந்தம் அமைதியாலும், அளவற்ற பரிவாலும், பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயங்களில் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்று அல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே.
தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம்.
பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும்
இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.